रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणादियतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवञ्चडगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेव गुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नं मकरमशमाश्रयामः। श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे श्रेयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्वो विभ्रमभेदतः इच्छे चिद्वयवैषम्य निम्नोन्नतम् इदं जगत्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயற்புதுமையாண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எம்பெருமான் மேற்படியாக திருப்பார்கடலிலே அவதரித்தான். பின்பு அந்த எம்பெருமான் இந்த பூவுலகத்திலே விபவாவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து அந்த எம்பெருமான் நமக்கு கீதோபதேசத்தை செய்தான். இந்த விஷயத்தை ஆண்டாள் அழகா தமிழ்ல அவருடைய பாசுரங்கள்ல எடுத்து காண்பிக்கிறா. முதல் பாசுரத்துல நாராயண என்னும் சப்தத்தை பிரயோகித்து அவள் வைகுண்டநாதனை குறிப்பிட்டாள். பின்பு வரிசையில ஆண்டாள் இந்த இடத்திலே நமக்கு அந்த புராண ஸ்லோகத்தை எடுத்து காண்பித்துள்ளாள். முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவையில நம்ம அவதாரிக்கைன்னு கொள்ளணும். அவதாரிக்கைன்னா முன்னுரைன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு உபன்யாசத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, முன்னுரை முடிவுரைன்னு 2 இருக்கும். முதல் 5 10 நிமிஷமோ முன்னுரை இருந்துட்டு மேற்படி கடைசி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ முடிவுரை இருக்கும். நடுவில் என்னென்ன அவ பேசவிருக்காளோ எல்லாத்தையும் பேசுவா அந்த சப்ஜெக்டை பொறுத்து. இப்போ என்ன விஷயம்னா, முன்னுரை அப்படின்றது ஆரம்பத்தில் பேசணும். அதே மாதிரி முடிவுரை அப்படின்றது அந்த துவனி எல்லாம் தானே கம்மியாகி இது முடிய போகிறது அப்படின்றத ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்கணும். அந்த முடிவுரையை சொல்றச்சே முடிவுரையை சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு துவனியெல்லாம் குறைச்சுட்டு அதே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உபன்யாசமா பண்ணிட்டு இதான் முடிவுரை அப்படின்னா கேட்குறவாளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஓ, ஆரம்பிச்சு உபன்யாசம் இப்பதான் பாதி போயின்னு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. ஆனா துவனியெல்லாம் ஏதோ குறைஞ்சாப்புல இருக்கேன்னு தோணிடும். அதனால முடிவுரை அப்படின்றது அந்த இடத்துல துவனி கொஞ்சம் கம்மியாகி அந்த முடிவுரையை 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சொல்லி அந்த உபன்யாசத்தை முடிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஆண்டாள் 5 பாசுரங்கள்ல முன்னுரையான அவதாரிகையை திருப்பாவைக்கு எடுத்து காண்பிக்கிறா. முந்தைய பாசுரங்கள்ல, அதாவது 4ஆம் பாசுரத்தை சொல்றச்சே திருவிக்ரமாவதாரத்தை ஆண்டாள் எடுத்து காண்பிச்சா. நீங்க பார்த்தோம்னா 3ஆம் பாசுரத்துல திருவிக்ரமாவதாரம், 4ஆம் பாசுரத்துல நீங்க பார்த்தோம்னா வருணன் ஆண்டாள் இந்த மாதிரி நோன்பை மேற்கொள்கின்றாளே, அவளிடத்துல நம்மளான ஆன அந்த கிஞ்சித் கைங்கரியத்தை நம்ம பண்ணுவோமே அப்படின்னுட்டு வருண பகவான் 2 கைகளையும் கூப்பி இறங்கி ஆண்டாளிடத்தே கைங்கரியத்தை பிரார்த்தித்த பொழுது ஆண்டாள் என்ன சொன்னா அப்படின்னா, மழையை ஜலமாக, அதாவது ஜலவர்ஷமாக தாங்கள் வருஷிக்க வேணும். மழை அப்படின்றது ஜலவர்ஷம். இந்த இடத்துல அதை தாங்கள் வருஷிக்க வேணும். அது எப்படி சம்பவிக்கணும்னு கேட்டா, சுதர்சன சக்கரம் போல மின்னல் வெட்ட
பாஞ்சஜன்யத்தை போல இடி இடிக்கணும். பின்பு பார்த்தள்னா அதாவது சார்கம் உதைத்த சரமழை போல் என்று ஆண்டாள் பதமிட்டாள். சார்கம் உதைத்த சரமழை போல்னா எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கைகள்ல இருந்து அந்த பான வருஷமானது வந்ததுன்னா உலகமே அழிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்க பொழியக்கூடிய ஜலவர்ஷமானது லோகத்துல இருக்கிறவாளையெல்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும். சரியா? பயிர்கள் எல்லாம் நன்னா விளையணும் வயல்ல. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அந்த மாதிரி உங்களோட ஜலமானது தேவை வர்ஷிக்க வேணும். இதை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சுத்தி கைங்கரியம் அப்படின்னு விடுறா. ஒரு கோபியருக்கு சந்தேகம் வந்துதான், ஒருவேளை நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த நோன்புல ஏதேனும் விக்னங்கள் வந்து விடுமோ என்று அஞ்சினாள். ஏன்னா வருங்க, வசிஷ்டர் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு நாளை குறிச்சார். ஆனா அவர் குறிச்ச தேதியில குறிச்ச நாழிகையில ராமருக்கு பட்டாபிஷேகம் முதல்ல ஆகல. அப்படிப்பட்ட பெரிவாளுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா நம்மளாம் எந்த மூலை? நாம நினைச்சு அது உடனே நடந்துட்டா நமக்கெல்லாம் ஒரு செருக்கொண்டு வந்துடாது. நான் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் சுவாமி. கொஞ்சம் ஞானம். வசிஷ்டர்லாம் பார்த்தோம்னா பிரயர்த்தனப்பட்டு அவரா சேர்த்துண்ட அந்த ஞானத்தினாலே அவர் ஒரு தேதியை குறிச்சார், ஒரு நாழிகையை குறிச்சார். ராமர் பட்டாபிஷேகம் என்ன அந்த தேதியில் அந்த நாளில் நடந்தது? இல்லவே இல்லையே. அதனால கோபியருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு, ஒருவேளை விக்னங்கள் வந்துட்டா அப்படின்னா. ஆண்டாள் இடத்துல இதை விண்ணப்பிக்கிறதே இன்னொரு கோபியர் சொன்னாலாம், இந்த பேரு நமக்கு இடக்கைக்கும் வலக்கைக்குமே வித்தியாசம் தெரியாது. இடக்கை வலக்கையே நமக்கு தெரியாது. இப்ப என்ன விக்னங்கள் வந்துட்ட போறது? ஒன்றும் வராது, கவலைப்படாத. நம்மளாம் ஏதோ பிரயர்த்தனப்பட்டு நாம்ளே சேர்த்த கொஞ்சம் ஞானத்தினால நான் தீர்மானித்தபடிக்கு தான் எல்லாம் சங்கல்பிக்கணும், எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டா நம்ம வசிஷ்டர் ஆட்டா இருக்கான்னு அர்த்தம். அதே இந்த மாதிரி இடக்கைக்கும் வலக்கைக்கும் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா, இடக்கை வலக்கை தெரியாம இருந்தோம் வச்சுட்டோம் கோபியர்கள் ஆட்டம், அப்ப வம்பே கிடையாது. அதாவது நான்முகன் பிரம்மாவிற்கே இப்ப மோட்சத்துக்கு போனோம்னா அவர் சரணாகதி பண்ணி தான் ஆகணும். இப்ப யாருக்கு பண்றது சுலபம்? நமக்கு சுலபமா அவருக்கு சுலபமா? அவர் இருக்கிறதோ 14வது லோகத்துல சத்தியலோகம், நம்ம இருக்கிறதோ கீழே இருக்கிற பூலோகத்துல. அவருக்கு அவரிடத்துல இருக்கிற அந்த பச்சை விடுறது சுலபமா, நம்மள்கிட்ட நம்ம வச்சுட்டு இருக்கிற அந்த பச்சை விடுறது சுலபமா? நம்ம நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ சொத்து கர்மங்கள் என்னென்ன இருக்கோ இதெல்லாத்தையும் தொலைச்சாதான் இப்ப மோட்சத்துக்கு போகவே முடியும். அதே போலதான் பிரம்மாவிற்கும் அவரண்ட என்னென்ன இருக்கோ அவர் எல்லாத்தையும் தொலைச்சாதான் மோட்சத்துக்கு போகவே முடியும். ஒரு வியாக்கியானத்தில் அழகா சொல்றச்சே ஒரு பூர்வாச்சாரியர் ஒருத்தர் எழுதுறார், நமக்கு தான் பச்சை விடுறது சுலபம்னு. ஏன்னா நம்ம தான் ஒண்ணுமே வச்சுக்கலையே. எதா வச்சுண்டா தானே நம்மளாம் விடுறதுக்கு. எதையுமே வச்சுக்கலையே. எப்பொழுதுமே ஒரு வஸ்திரம், அதாவது ஒரு வேஷ்டி 2 வேஷ்டி இதோட நிறுத்திண்டோன்னா ஈஸியா விடுறது சுலபம். சரியா? விடுறது சுலபம். 2 புடவை தான். ஒன்னை தோச்சு நான் காய வச்சுட்டேன்னா இன்னொன்னத்தை உடுத்தின்னு விடலாம். 2 புடவை இதை வச்சுட்டோம்னா எங்க வேணாலும் போயிடலாம் பாருங்க, சுலபமா போயிடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு வேஷ்டியோ இஞ்சி போனா 2 வேஷ்டி வச்சுட்டோன்னா எங்க வேணா போடலாம். இந்த 2 தாண்டிட்டு அப்படின்னா தான் இங்க நிறைய சூட்கேஸா இப்ப இப்போ வஸ்திரங்கள் எடுத்துன்னு வரப்பெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு யோசிக்கணும். வச்சா அது பத்திரமா இருக்குமா, எலி கடிக்காம இருக்குமா, பூச்சி எதுவும் அரிச்சிடாம இருக்குமா புடவையெல்லாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். சரியா? புடவை கிழியாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இவ்வளவு இருக்கு. 2 புடவைனா ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இருக்கு, உடுத்திண்டு அதையே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டா விடுறதுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்தையும் தான் விட்டாச்சே. இப்போ
அதனால நம்மளாம் நியாயமா பெருமாள் இடத்துல பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? பார், நான் ஏற்கனவே ஒன்றும் வச்சுக்கல, ஏதாவது வச்சுட்டாதான் பிரச்சனையே. இப்போ நாம தான் ஒண்ணுமே சேர்த்துக்கலையே, அதனால ஒன்னுத்தையும் நான் கிட்டக்க வச்சுக்கிறது இல்லை. அதனால நீ இப்ப கூப்பிட்டாலும் நான் மோட்சத்துக்கு வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பகவானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இப்போ அதே மாதிரி நீங்க பார்த்தோம்னா ஆய்ப்பாடி ஸ்திரீகளுக்கும் எப்படின்னா இருங்க, இன்னைக்கு அந்த வனத்துல போய் இவாள்லாம் பசு கிட்ட இருந்து பாலை கரைச்சான்னா இன்னைக்கு காலம்பரை காய்ச்சு, மத்தியானத்துக்கு ஆச்சு, சாயங்காலத்துக்கு ஆச்சு, ராத்திரியாச்சு. பட் அதே இவா நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்க மாட்டா. இப்போ புரியுறதா? ஆயப்பாடி ஸ்திரீகள் என்ன சொல்றா, இந்த பாருங்க, இன்னைக்கு இப்ப பால் கிடைச்சுதா, அதை வச்சுட்டு ராத்திரி வரைக்கும் ஓட்டிடுவோம், நாளைக்கு பார்ப்போம், சாப்பாட்டுக்கு இருந்ததுன்னா பிரயோஜனப்படுத்திப்போம், இல்லையா சந்தோஷம்னு விட்டுடுவோம், பெருசா கண்டுக்க மாட்டோன்றா. அதனால இவாளுக்கு என்ன இப்போ வந்துட போறது பாருங்க, ஒன்றும் விக்னம் வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதாவது இன்னொரு ஸ்திரீ சொல்றானா, இன்னொரு கோபியர் பார்த்து சொல்றா, இவர் இப்படி இருந்துட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாது, அதனால ஒரு குறைச்சலா ஞானம் இருக்கே அப்படின்னு நினைச்சுக்காது. குறைச்சலா ஞானம் இருக்கே, பெருமாள் மோட்சம் கொடுப்பனோ மாட்டானோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வைராகியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப வசதி. ஞானத்தை எதற்காக சேர்க்கிறோம்? இப்போ வைராகியம் வரணுங்கிறதுக்காக தானே ஞானத்தை சேர்க்கிறோம். அதே ஞானம் நமக்கு செருக்க கொடுக்க போறதுன்னு சொல்லிட்டா ஞானமே தேவையில்லையே. எதை நம்ம நியாயமா வித்யா அப்படின்னு சொல்லணும்னா வித ஞானேன இதி வித்யா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். வித ஞானேன இதி வித்யானா எது ஒண்ணு நம்மளை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறதோ அதுதான் வித்யை. நான் படிக்கிற இன்ஜினியரிங்கோ டாக்டரேட்டோ எதுவுமே இப்ப நான் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறது இல்லை, வைராகியத்தை உண்டுபடுத்தவே போறது இல்லை. படிச்சதுனால என்ன வருது? ஒரு செருக்கு. இந்த செருக்கு என்ன ஆறுது? பெருமாடத்தில் அண்ட விட மாட்டேன்றது. கூடவே என்ன ஆறுது? நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், இத்தனையும் இருக்கு. இத்தனையும் இருந்தா அல்டிமேட்டா என்ன ஆறுது? பற்று வளர்ந்துட்டே போறது. பற்று வளர்ந்துட்டே இருந்தா என்ன ஆறுது? மோட்சத்துக்கு போறதுக்கு இடைஞ்சலா இருக்கு. இது மோட்சத்துக்கு போறதுக்கு வழி விட மாட்டேன்றது. பற்ற வெட்டி விட்டா தான் ஆச்சு. பெருமாள்கிட்ட போனோம்னா இத்தையும் வச்சுட்டு பெருமாளையும் சேவிப்பேன்னா ஆகாது. அதனால இந்த ஞானம் அப்படின்றது குறைச்சலா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. வைராகியம் இருந்தா தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பேன். சம்சாரத்தை விடணும் அப்படின்ற ஒரு வைராகியம் நம்மளிடத்துல வரணும். அந்த வைராகியம் இருந்ததுன்னா பெருமாள் மோட்சத்தை கொடுத்துரும். ஏன்னா பெருமாள் பிராதானியமா வைராகியத்தை தான் பாக்குறான், ஞானத்தை காட்டிலும். அதனால ஞானம் குறைச்சலா இருக்கே, பெருமான் மோட்சம் கொடுப்பனோ மாட்டானோ அப்படின்னா வருத்தப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ஞானத்தை பார்த்து பெருமான் மோட்சத்தை கொடுப்பானா அப்படின்றது இப்ப அடியனுக்கு தெரியாது. ஆனா வைராகியம் இருந்தா மோட்சம் உறுதி அப்படின்றது அவனே நிறைய இடங்கள்ல எடுத்து காண்பிச்சிருக்கான். அதனால வைராகியத்தெல்லாம் பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறான். இப்ப நீங்க பார்த்தாள்னா இன்னொரு விஷயம், இந்த ஆய்ப்பாடி ஸ்ரீகள்கிட்ட பார்க்கணும்னா அவ தன்னிடத்துல இருக்கிற அந்த தெம்பை வச்சுண்டோ தன்னிடத்துல தான் வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கையை கொண்டு ஒன்னும் இந்த நோன்பை மேற்கொள்ளல. எல்லாம் கண்ணன் பார்த்துப்பான், கண்ணன் இடத்துல இருக்கிற நம்பிக்கையை கொண்டுதான் இந்த கோபஸ்ரீகள்லாம் 30 நாட்கள் இந்த விரதத்தை மேற்கொள்றாளே தவிர்த்து தன்னிடத்துல இருக்கிற அந்த நம்பிக்கையை வச்சுட்டு தன்னை நம்பிட்டு ஒன்னும் விரதத்துல இறங்கல, பெருமாளை நம்பி விரதம் பண்றா. அதனால நிர்விக்னமா இருக்கும் அப்படின்னு கோபஸ்ரீ சொல்றாங்க. இதே மாதிரி கௌசல்யாவுக்கும் சுமித்ராவுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை போச்சு. கௌசல்யா ரொம்ப வருத்தப்பட்டா. சுமித்ரா இடத்துல சொல்றா, நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சு கொடுத்து. வருத்தத்தினால வரக்கூடிய சந்தேகம். ராமன், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் வனவாசத்துக்கு போயாச்சு. கௌசல்யாவுக்கு என்ன சந்தேகம்னா, ராமனால வெறும் காலால செருப்பு இல்லாம பாதுகாலம் நடக்க முடியுமா? என்ன சாப்பிடுவன்? அங்க போனவனால வெயில் தாக்க பிடிக்க முடியுமா? ஜலம் இல்லாமல் இருப்பனா? சூடு தாங்குவனா? பழங்கள் அது மட்டும் போதும்னு அவனால சாப்பாட அப்படியே சாப்பிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் கௌசல்யாவுக்கு ஒரு சந்தேகம் வருது.
ஏன்னா தசரதர் ராமருக்கு தளிகை பண்ணணுங்கிறதுக்காகவே 16 பேரை வச்சுட்டாராம். ஒருத்தர் கீரை வகைகளை நல்லா சமைக்கக்கூடியவர், இன்னொருத்தர் காய்கறிகளை எல்லாம் நல்லா சமைக்கக்கூடியவர். இந்த மாதிரி 16 பேரை வச்சுட்டாரா சமையலுக்கு மட்டுமே ராமபிரானுக்கு. இப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை வனவாசத்துக்கு போனா எப்படி இருப்பன்னா கௌசல்யாவுக்கு ஒரு பதற்றம். ஸ்ரீரங்கத்துல பார்த்தாள்னா கொம்பஞ்சு கொடியஞ்சுன்னு 2 உண்டு. அரவிந்த நாயக்கியார் மடப்பள்ளின்னு உண்டு. இங்க மொத்தம் 3 மடப்பள்ளி. ஒன்னுத்துல ஒரு மடப்பள்ளியில நித்திய பிரசாதத்தை அவ பண்ணுவா. நித்திய பிரசாதம்னா இப்ப அரிசி, இப்ப பொங்கல், தத்தியோனம், அரிசி சம்பந்தப்பட்ட வகைகளான பிரசாதம். இன்னொரு மடப்பள்ளியில இந்த தோசை, வடை இதெல்லாத்தையும் அவ தளிகை பண்ணுவா. 3ஆவதா ஒரு மடப்பள்ளி இருக்கு. அந்த மடப்பள்ளி காலியா இருக்கு. 3ஆவதா இருக்கிற மடப்பள்ளி ஏன் காலியா வச்சிருக்கா? அங்க ஒன்றும் தளிகை பண்ணலையான்னா, இல்ல இந்த 2 மடப்பள்ளி இருக்கோ இல்லையோ, இந்த 2 மடப்பள்ளிக்கும் திருப்பணி பண்ணணுங்கிறதுக்காகவே 3ஆவது மடப்பள்ளியை காலியா வச்சுட்டு இருக்கா. இப்ப சம்பிரோக்ஷணம் எதா வந்துருத்து வச்சுக்கோங்களேன். சம்பிரோக்ஷணத்தப்ப இந்த 2 மடப்பள்ளியில ஏதோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சமைக்கிறதுக்கு எங்க போவா இப்ப பெருமாளுக்கு? அதனால 3ஆவது மடப்பள்ளியை காலியா வச்சுட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துல. அப்ப அந்த சமயம் தேவைப்படும் போது இந்த 2 மடப்பள்ளியில இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் கொண்டு போய் 3ஆவது மடப்பள்ளியில போட்டு அங்க சேர்த்து வச்சு தளிகை பண்ணுவா பெருமாளுக்கு. இங்க என்ன ஒண்ணுன்னா, இங்க ஸ்ரீரங்கத்துல திருவரங்கநாதனுக்கு இவ்வளோ போக்கியங்கள் இருக்கு. ஸ்ரீரங்கம் சுகமாஸ்வ அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீரங்கம் அப்படின்றது ஏன் ஸ்ரீரங்கம் சுகமாஸ்வன்னு சொல்லணும்னா, இது போக மண்டபம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். கிடைக்காத ஒரு வஸ்து ஸ்ரீரங்கத்துல கிடையாது. ஞானத்துக்கு ஞானம் சேரும். அவ்வளவு மகான்கள் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்திருக்கா. அதே மாதிரி அத்த மகான்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆச்சாரியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கா. ஞானத்துக்கு பஞ்சம் இல்லை, பக்திக்கு பஞ்சம் இல்லை. கைங்கரியத்துக்கும் ஸ்ரீரங்கத்துல பஞ்சம் இல்லை. நித்தியபடிக்கு பெருமாளுக்கு துளசி ஆஞ்சு கொடுக்கறதுக்கு ஸ்ரீகள் வேணும். சரியா? எல்லா சன்னதிகள்லயும் வேணும். மடப்பள்ளியில கைங்கரியம் பண்றதுக்கு ஆட்கள் தேவை, பாகவதா தேவை. இந்த மாதிரி கைங்கரியத்துக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா கைங்கரியங்கள் எல்லாமே உண்டு. ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டலையோ, ஸ்ரீரங்கத்துல இன்னும் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டலை. எத்தனை பேர் வேணாலும் ஸ்ரீரங்கத்தில் தங்கிக்கலாம். அது 1.5 கோடியோ 4 கோடியோ 20 கோடியோ எத்தனை ஜனங்க வாழ்னாலும் தங்கிக்கலாம் ஸ்ரீரங்கத்துல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவ்வளோ முன்னாடிலாம் இவ்வளோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்காது. பட் இங்க பாப்புலரா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸே ஒன்று ரியல் எஸ்டேட், இன்னொன்று கேட்டரிங். இந்த 2ம் ஸ்ரீரங்கத்துல ரொம்பவே பாப்புலர். இது 2 எது தெரிஞ்சாலும் ஸ்ரீரங்கத்துல போக சொல்லலாம். 2மே வேண்டான்னா நீங்க வாங்க, ஒரு ஓரமா உட்காந்து உபன்யாசம் பண்ணுங்க, காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணிட்டுருங்க, பெருமாடு கைங்கரியன்னு படுங்க. இதுவும் அலௌடு. அதனால இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன், ஸ்ரீரங்கம் போக மண்டபம். இந்த போக மண்டபத்துல கிடைக்காத ஒரு வஸ்துன்னு ஒண்ணு உண்டா? எதுவுமே இருக்க போறது இல்லை இப்போ. அதனால்தான் ஸ்ரீரங்கம் சுகமாஸ்வ அப்படின்னு பெரியவாள் சொல்றா. ஸ்ரீரங்கம் சுகமாஸ்வ, இங்க இருந்தா சௌக்கியமா இருக்கலாம், துன்பங்களே வராது. ஸ்ரீரங்கத்துக்காராள்கிட்ட போயிட்டு சௌக்கியமா இருக்கலாம்னு யாரும் கேட்டுறாதீங்க. அவ நித்தியம் சௌக்கியமா தான் இருப்பா. அவளுக்கு என்ன, இப்ப ரங்கநாதன் பக்கத்துலயே இருக்கா, பெரிய பிராட்டியார் பக்கத்துலயே இருக்கா. ஆனா இங்கேருந்து இப்ப நிறைய உறவுகாரெல்லாம் மெட்ராஸ்ல இருந்துட்டு இருப்பா, டெல்லியில இருந்துட்டு இருப்பா. அவள்லாம் ஆனா உன்னா போன் பண்ணி சௌக்கியமா இருக்கணும். நாங்கள்லாம் நித்திய சௌக்கியமா தான் இருக்கோம். அதனால ஸ்ரீரங்கம் சுகமாஸ்வான்னு சொல்லிட்டோம். இப்ப நாங்க நித்திய சௌக்கியமா தான் எங்களுக்கு குறையவே கிடையாது. அதனால லௌகீகமா இருக்கணும்னா லௌகீகமா இருந்துட்டு போகலாம், பகவன் அதீதமா இருக்கணும்னா அதுவும் இருந்துட்டு போகலாம். உங்களுக்கு எது வேணுமோ இருந்துட்டு போகலாமே. அதனால்தான் ஸ்ரீரங்கநாதனை சொல்றச்சே வந்தாரை வாழ வைக்கும் அரங்கநாதன் இவனுக்கு வச்சனமே உண்டு. யாரெல்லாம் வராளோ அத்தனை பேரையுமே வாழ வைப்பன். வந்தாரை வாழ வைக்கும் ஊர்னா அது ஸ்ரீரங்கம் மட்டும்தான். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்தாச்சு. அதனால இந்த இடத்துல
திருவரங்கநாதனுக்கே எவ்வளவு போக்கியங்கள் உண்டுன்னா ஏன் எனக்கு இவ்வளவு போக்கியங்கள்னா ராமர் ஆராதித்த பெருமாள். அதனால்தான் 3 மடப்பள்ளி எல்லாம் இங்க உண்டு. ராமன் ஆராதித்த பெருமாள், ஆராதித்த பெருமாளுக்கே இத்தனை போகியங்கள் உண்டுன்னா ராமருக்கு எத்தனை போகியங்கள் இருக்கணும்? அதனால்தான் கௌசல்யா வருத்தப்படுறா, சூடு தங்குவனோ, ராமன் மாட்டுக்கு வனவாசத்துக்கு போயாச்சே, அவன் சூடு தங்குவனோ, இந்த செருப்பு இல்லாம போனா நடக்க முடியுமா குழந்தையால, கல்லுலையும் முள்ளுலையும், நான் மாட்டுக்கு அந்த குழந்தைய அமுச்சு விட்டேனே, எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த குழந்தை என்ன திணற போறதோ தெரியலையே, காட்டுல இருக்க முடியுமா அதால, இப்படியெல்லாம் கௌசல்யாவுக்கு சந்தேகங்கள் வருது. அப்ப சுமித்ரா சொல்றாளாம், ஏண்டி குழந்தைய பெத்தியே தவிர்த்து உனக்கு வேதார்த்த ஞானமே இல்ல சுத்தமா. உன் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமோ, அமரரேரேன்னு தொண்டடிப்பொடியாளர் சொல்ற மாதிரி அமரர்களுக்கு எல்லாம் அதிபதி அவன், அக்னி பகவானுக்கே அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். அவன் பரந்தாமன், பரமாத்மா, அவனுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது, கவலையே படாத, உன் ராமபிரான் அங்கே சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு சுமித்ரா கௌசல்யாவை தேத்தரா. அந்த மாதிரி ஒரு கோபஸ்ரீ இந்த இடத்துல சொல்றா, கவலைப்படாத, நம்ம ஒன்றும் வசிஷ்டர் ஆட்டம் இல்லை, நம்ம ஞானம் கம்மியா இருந்தாலும் இடக்கைக்கும் வலக்கைக்கும் தெரியாதவர்கள், இடக்கை வழக்கை தெரியாதவர்கள் ஆகியபடியினாலே ஒரு கஷ்டங்களும் வராது, ஒரு விக்னங்களும் வராது, நல்லபடியா இந்த நோம்பானது நிர்விக்னமாக முடியும் அப்படின்னு இன்னொரு கோபஸ்ரீ எடுத்துரைக்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தோம் நாம் தூமலர் தூவி தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழியும் புகுதருவான் நெஞ்சரவம் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து காண்பிக்கிறார். இந்த மேற்படி இந்த இடத்துல நாம் அனுபவிக்க வேண்டியது சுவாபதேசார்த்தங்கள். மாயனை அப்படின்னா எவன் ஒருவன் லீலா விபூதி நாதனாக இருக்கின்றானோ அவன் மாயன். பின்னாடி 9ஆம் பாட்டுல மாமாயன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு தூமணி மாடத்து பாசுரத்துல ஆனடத்து காண்பிக்கிறோம் இல்லையோ, நல்ல மாமாயன் அந்த எம்பெருமான் மாயனாக இருந்து கொண்டு லீலா விபூதி நாதனாக இருக்கின்றான். மண்ணு அப்படின்னா பரவாசுதேவ மூர்த்தியுடைய வடமதுரை ஸ்ரீவைகுண்டநாதனுடைய, பரவாசுதேவன் அவன் எங்க இருக்கான்? ஸ்ரீவைகுண்டம். அதனால 2 பேரு, மண்ணு வடமதுரை, பரவாசுதேவ மூர்த்தியினுடைய லீலா விபூதி தான் இது. அதனால பரவாசுதேவ மூர்த்தி லீலா விபூதி நாதன் ஒண்ணு. 2வது ஸ்ரீவைகுண்டநாதனுடைய தூய பெருநீர் யமுனை துறைவனை மைந்தனை நோட்டா. வடமதுரை மைந்தனை அப்படின்னாக்க திருவடி, அதிலிருந்து வரக்கூடிய ஆனந்த அமிர்தம், தூய பெருநீர் யமுனை துறைவனை, அவனுடைய வாசம் எங்க இருக்குன்னு கேட்டாக்க யமுனை துறைவனை, யமுனை கரையிலே வாசம் செய்கின்றான். இவ்விடத்துல யமுனை அப்படின்றது விரஜையோட கம்பேர் பண்ணப்படுறது. யமுனை தான் விரஜை. எப்படி ஸ்ரீரங்கத்தை சொல்றச்சே காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகத்புதம் ஸ்ரீரங்க சாயி பகவான் பிரணவர்த்த பிரகாசக என்று ஸ்ரீரங்கத்தை சொல்லுகின்றோமோ, ஸ்ரீரங்கத்தை சொல்றச்ச என்ன விஷயம்னா காவேரி விரஜாசேயம், இங்க ஓடுற காவேரி தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னாடி விரஜையாக இருந்துட்டு இருக்கு. அதாவது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கத்துல வந்து எம்பெருமான் எப்படி வந்து இந்த பரமபத வாசல் வழியா ஒரு ஜீவாத்மா எப்படி வைகுண்டத்துக்கு போய் சேருறது, அது வழியில எப்படி எப்படி என்னென்ன நடக்கிறது, பூர்ண கும்ப வரவேற்பு எல்லாமே, ஒரு ஜீவாத்மா எப்படி ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறது அப்படின்றத பெருமாள் வந்து நம்பெருமாள் இங்கு இருந்துட்டு தான் ஒரு ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தை ஒரு ஜீவாத்மா எப்படி அடையிறது அப்படின்றத எடுத்து காண்பிக்கிறது. கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவையாவது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாள்
இந்த ராப்பத்தாவது வந்து சேவிச்சுட்டு போனோம். பகல் பத்து இல்லைனாலும் பரவாயில்ல, மினிமம் ராப்பத்துக்காவது வந்து ஒரு தடவையாவது வந்து சேவிச்சுட்டு போனோம். ஏன்னா சூழ்விசும் பணிமுகில் அப்படின்ற பதிகத்துல நம்மாழ்வார் ஒரு ஜீவாத்மா எப்படி வைகுண்டத்துக்கு போறதுங்கிறத எடுத்து காண்பிக்கிறார். அந்த விஷயத்த அழகா நம்பெருமாள் வந்து நடத்தியே காட்டுறாரு இங்க ஒரு நாடகமா. இதை யார் ஏற்படுத்தி வச்சா அப்படின்னா பகவத் ராமானுஜர். அவர் இருந்த காலத்துல ஸ்ரீரங்கத் மேனேஜ்மெண்ட்ல அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் ஃபுல்லா. அவர் நியமத்துல இந்த நாடகமானது இன்றளவும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது, இனிமேலும் நடக்கும். அதனால இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே ஒரு ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு எப்படி போறது அப்படின்றது நமக்கே தெரியும் இப்போ. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை, காவேரி அப்படின்றது விரஜையா இருக்கு. ஸ்ரீரங்கத்துல காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த எம்பெருமான சேவிக்கணும். ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாளுக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, பெரிய பெனிஃபிட் இது. மித்தவாளுக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து காவேரிய ஸ்நானம் பண்ணாதான் ஆச்சு. ஆனா நமக்கெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, சாப்பிடுற ஜலமோ காவேரி, சமையலுக்கு பிரயோகிக்கிற ஜலமும் காவேரி, நித்தியபடிக்கு குளிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்துற ஜலமும் காவேரி, எல்லாமே காவேரியா படுத்து. பெருமாள் கோயில்ல இருக்கிற தீர்த்தம் வாங்கிக்கிறோமா அதுவும் காவேரி. அதனால தனியா நம்ம ஸ்நானம் பண்ணி பெருமாள்கிட்ட போய் சேவிக்கணுங்கிற அவசியம் ஸ்ரீரங்கத்துல நித்தியபடிக்கு இருக்கிறவாளுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு அனுக்ஷணமா அவ காவேரி அனுகிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்துல விரஜா மண்டபம்னு ஒண்ணு இருக்கு பரமபத வாசல் கிட்ட. ஐதீகம் என்னன்னா, ஐதீகம் தானே, மித்துன்னு நினைச்சுடாதீங்க, அப்புறம் அந்த வார்த்தை வேற பின்னாடி அடிபடும். இது மித்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மை என்ன அப்படின்றதுன்னா, விரஜா நதிக்கு கீழே, அதாவது இந்த விரஜா நதி மண்டபம் இருக்கோ இல்லையோ, விரஜா மண்டபத்துக்கு கீழே விரஜா நதி ஓடின்னு இருக்கு அப்படின்றதான் சமாச்சாரம். இப்போ அந்த மண்டபத்துக்கு கீழே மட்டும்தான் ஓடுமா? அப்ப மீதி எந்த இடத்துலயும் இங்க விரஜா ஓடாதானா? எல்லா இடத்துலயும் ஓடின்னு தான் இருக்கு. அதனால்தான் ஸ்ரீரங்கம் சுகமாஸ்வன்னு பூர்வர்கள் இன்னொரு பதம் விட்டுருக்கா. அது ஏன் திருப்பி திருப்பி நினைவூட்டுறேன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாமே சுகம்தான். காவேரிக்கு காவேரியும் இருந்துட்டு இருக்கா, வைகுண்டத்துக்கு வைகுண்டமும் இருக்கு. என்ன பாருங்க, இது மொத்த இதுலயுமே ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு கொண்டாடுறான். வேற எந்த ஊருக்கா க்ஷேத்திரத்துக்காவது இந்த மதிப்பு உண்டா சொல்லுங்க? இந்த பெயர் உண்டா? கிடையவே கிடையாது. ஆழ்வார் பெரியாழ்வார் அவரும் ஆண்டாளும் இங்க வெடியாண்டாள் சன்னதி கிட்டதான் அவ இருந்தா. அது அங்க இருந்த பின்னாடிதான் ஆண்டாளை வந்து பெருமாளுக்கு காலை பண்ணி கொடுக்குற பெரியாழ்வார். எல்லாம் ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது. ஸ்ரீரங்கத்து பெருமாள் மட்டும்தான் வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த திவ்யதேச பெருமாளும் வீட்டோட மாப்பிள்ளை கிடையாது. ரெண்டே இடத்துல வீட்டோட மாப்பிள்ளை. ஒண்ணு பாண்டிய தேசத்தை சேர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுக்காக ரங்கமன்னாராக சென்றார். இன்னொன்னு கமலவல்லி நாச்சியாருக்கு கணவனாக இங்க உறையூருக்கு சென்ற போது, திருக்கோழி அப்படின்னு திவ்யதேசத்துக்கு பேரு, அந்த உறையூருக்கு செல்லும் பொழுது பெருமாள் அழகிய மணவாளனாக சென்றான். அங்கேயும் வீட்டோட மாப்பிள்ள சோழ தேசத்தார்சன் கேட்டான்னு. அதனால ஏன் நாங்கள்லாம் வீட்டோட மாப்பிள்ளைய போக மாட்டோமானா? நமக்கெல்லாம் அவ்வளவெல்லாம் தைரியம் கிடையாது. பெருமாளுக்கு தைரியம் இருந்தது, வீட்டோட மாப்பிள்ளையா போனார். அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அவர் பேர்க்க. நமக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது வீட்டோட மாப்பிள்ளையா போறதுக்கு. அதனால போக வேண்டாம். ஸ்திரீகள் வந்து புக்காத்துக்கு வருது வந்து ரொம்ப சாதாரணம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் சொல்றேன், நாத்து நட்டாத்தான் அப்படின்பா. நாத்து நடுறதெல்லாம் ஒரு பக்கம், ஸ்திரீகளுக்கு வைராகியம் ஜாஸ்தி. புருஷாலை காட்டலாம், டக்குன்னு வெட்டி விட்டு வந்துருவா. அதனாலதான் எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் உபன்யாசத்துக்கு புருஷாலோ காரோ இல்லையோ ஸ்திரீகள் கண்டிப்பா வந்துருவா. ஸ்திரீகளுக்கு தான் வைராகியம் ஜாஸ்தி. அதனால இந்த இடத்துல அந்த மாதிரி காவேரி தான் விரஜையா இங்க ஓடின்னு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் தான் எங்க பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமாக அமைஞ்சிருக்கு. அந்த பரவாசுதேவனே தான் இந்த இடத்துல ஸ்ரீரங்கநாதனாக பள்ளி கிடந்துள்ளான். அதனால அந்த மாதிரி பிரணவாகார விமானம், அதன் கீழே தான் பெருமாள் எழுந்துருள் இருக்கான். இதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீரங்கத்தை வர்ணனை பண்றச்சே சொல்றோம். அதே மாதிரி விரஜையாட்டம் இருக்கிறது இன்னொரு நதி என்னன்னு கேட்டா யமுனை. அதனால்தான் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த, அதாவது தாயை குடல் அப்படின்னு பதமிட்டா, எவன் ஒருவன்
விரித்தானோ அர்த்தத்தை. எதுக்குன்னா விளக்கம் செய்த. நமக பர்க அப்படின்றது காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு பாகம். அத தன்னோட தாயாருக்கு, அதாவது இது எப்படி இருக்குன்னா, இந்த நமக பர்க அப்படின்ற இந்த பதம் சொல்றேன். இது ஒரு தாய் யசோதை அவளுடைய புனிதத்தை எடுத்து காமிக்கிறது. எப்போ? நாராயணனாக பத்ரிகாசிரமத்திலே அவன் அவதரித்து உபதேசம் செய்தான் நரனுக்கு, அவனுடைய அவதாரணத்தப்போ. அந்த இடத்தை, இந்த விஷயத்த பெருமாள் எடுத்து உரைக்கிறான். இது காயத்ரி மந்திரத்தோட ஒரு பாகமாக இருந்தாலும் இது எதற்கு நிகர் அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய தாயாரனுடைய புனிதத்துவத்தை எடுத்து காண்பிச்சானோ, எப்பொழுது? நாராயணனாக நாராயணனாக பத்ரிகாசிரமத்தில் இருந்துண்டு நரனுக்கு உபதேசம் செய்து வைத்தார். அதை எடுத்து காண்பிக்கிறார். தாமோதரனை எவன் ஒருவன், இந்த பக்த யசோதை பாவம், அவ ரொம்ப ஆசைப்படுறாளே நம்மளை கட்டி போடணும்னுட்டு தானே தன்னை சங்கல்பித்து கொண்டு தன்னை கட்டும்படிக்கு எம்பெருமான் ஆக்ஞை பிறப்பிச்சான். ஆனால்தான் கண்ணினொன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் என்னப்பனில் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து சொல்றார். கண்ணினொன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோறும் என் நாவுக்கே அப்படின்னார். என்ன ஒரு ஆச்சரியம் அங்க அப்படின்னா, நம்மாழ்வார் அமிர்தமா இருக்காராம், பெருமாள் தேனாட்டம் இருக்காராம். அதனால முதல்ல தேனை பத்தி சொல்லிட்டு தேனை ருசிச்சுட்டா ஆஹா தேன் நன்னா இருக்கு அப்படின்றவோம். தேன் ருசிச்சுட்டு பின்னாடி அமிர்தம் சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? தேனை விட அமிர்தம் நன்னா இருக்கே அப்படின்னு அப்பதான் தோணும். அதனால கண்ணனை பத்தி முதல்ல சொல்லிட்டார். சொன்ன பின்னாடி எங்க நம்மாழ்வாரே இருக்கிறதுலயே ரொம்ப ஒசந்தவர் அப்படின்றத பின்னாடி எடுத்து காண்பிச்சுட்டார். என்னடா அண்ணா, அவர் அமிர்தமா இருக்கார், இவர் தேனாட்டா இருக்கார். தேனை முதல்ல சாப்பிட்ருங்கோ, அதுக்கப்புறமா நான் அமிர்தம் தரேன், அது திகட்ட நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அமிர்தம் பருகிய வண்ணம் நாங்கள் இருக்க வேணுங்கிறது ரெண்டாவது அமிர்தம் சொல்றதுனால இந்த இடத்துல தாமோதரனை, அந்த எம்பெருமான் தானாகவே முன்வந்து பரவாயில்ல என்னோட தாயார் என்னை கட்டி போடும்னு ஆசைப்படுறா, பரவாயில்ல கட்டி போடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தன் வயத்தை எல்லாம் சுருக்கிண்டு சுரூபத்தோட எழுந்துள்ள இருந்த எம்பெருமான் யசோதையை உரல்ல கட்டி போடும்படிக்கு செய்தான். தாமோதரனை தூயோமாய் நம்ம அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான வாக் மனஸ் கரணம் இது மூன்றையும் கொண்டு அந்த எம்பெருமானிடத்திலே சுத்தியோட போனோம்னா, மனசா வாச்சா கர்மணா மூணு சுத்தியும் நமக்கு வேணும். மனசு வாச்சம் கர்மணம். சத்தியம் நாஸ்தி தபஹ சௌச்சம் தயாதானம் ந வித்யதே உதரம் பரிணோ வராக்காக கூட்டபாஷினாக. உதரம் பரிணோ ஜீவாக வராக்கா. அது இந்த இடத்துல சொல்றச்சே இந்த பாகவதத்துல நாரதர் சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது லைனை விட முதல் லைன் ரொம்பவே முக்கியம். சத்தியம் நாஸ்தி தபஹ சௌச்சம் தயாதானம் ந வித்யதேன்னுட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த பக்தி ஞான வைராக சரித்திரங்களால் நம்ம கேட்டிருப்போம். பாகவதத்துல ஒரு இளம் பெண் 20 வயசு ஸ்திரீ உட்காண்டிருக்கா. 20-23 வயசு தான் இருக்கும் அவளுக்கு. அவளுக்கு பக்கத்தில் அந்த யமுனை கரையில 2 மூப்படைந்தவர்கள் படுத்துட்டு இருக்கா மயக்கத்துல. நாரதர் இந்த இளம் ஸ்திரீ இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, அம்மா நீ யார்? உனக்கு பக்கத்துல இவா 2 பேர் படுத்துட்டு இருக்காளே, இவா 2 பேர் யார் அப்படின்னா அவ சொல்றா, என் பேர் முக்தி, இவா 2 பேரோட பிள்ளைகள் ஞானம் வைராகியம். இவ பக்தி, இவருடைய பிள்ளைகள் ஞானம் வைராகியம். என்னுடைய உடன் பிறந்தவள், அதாவது என் கூடயே வரக்கூடியவள் சகோதரி, அவள் முக்தி. நாங்க 4 பேருமே ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிருத்தயுகத்தோட தொடக்கத்துல ஒன்னாதான் வந்தோம். துவாபரயுகம் முடியற சமயத்துல முக்தி சொல்லுட்டா, பக்தியே நீ கூட்டியானா நான் வரேன்ட்டு போயிட்டா புறப்பட்டு வைகுண்டத்துக்கு.
நீ கூப்பிட்டியானா வரேன்னா என்ன அர்த்தம்னா, கலியுகத்துல கோட்டியில ஒருத்தனுக்கு பக்தி முத்தி போறது அவனுக்கு தான் முக்தின்னு அர்த்தம். அது யாருக்குன்னு தெரியாது இப்போ. அதனால முக்தி இந்த மாதிரி பக்தி இடத்துல சொல்லிட்டு போயிட்டா. நாரதருக்கு என்னன்னா, கலியுகத்துல இருக்கிறவ அத்தனை பேருமே பக்தி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் பக்தி இடத்துல சொல்லவே சொல்றார் ஒரு இடத்துல மகாத்மியத்துல, இந்த பாருமா, உன்னை ஒவ்வொரு வீட்லயும் சென்று சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ வீட்டுல மட்டும் சேர்த்துட்டா போருமானா, ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் பக்தியே உன்னை விதைக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த மாதிரி நான் உன்னை பிரபலப்படுத்துறேன் கலியுகத்திலன்னு சொல்றார் நாரதர். பக்தி இந்த மாதிரி சொல்லிட்டா எல்லாருக்கும் வயசாண்டே வருது இல்லையா? யுகங்களாச்சு, கிருத்தியுகமாச்சு, திரேதாயுகமாச்சு, துவாபரமாச்சு, இப்ப கலியுகம் வந்துடுத்து. அப்ப அவ சொல்றா, பக்தி அந்த இடத்துல நான் 4 பேர் ஒன்னாத்தான் வந்தோம், முக்தி புறப்பட்டு போயிட்டோம். அப்புறம் நான் கலியுகத்துல நானு, வைராகியம், ஞானம், நாங்க 3 பேருமே இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டே வந்தோம். நாங்க எங்க அவதரிச்சேன் அப்படின்னா, அவ சொல்றா, நான் உற்பன்னே திராவிடேசாகம் அப்படின்றா. நான் பிறந்தது திராவிட தேசத்துல. திராவிடம்னா தமிழ்நாடு. நான் பிறந்தது தமிழ்நாட்டுலன்றா பக்தி. மேற்படி அவ வளர்றது அங்கேருந்து புறப்பட்டு கர்நாடகத்துக்கு போறா, அங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு போறா, வயசாருது. அங்கேருந்து அதுக்கப்புறமா கொச்சின் குர்ஜரேன்னா குஜராத்துக்கு போறா, வடக்கே. அங்க போயிட்டு வெளில வரும்போது அவளுக்கு மொத்தமா வயசாடுறது. அப்ப வயசாரத்தே இவளுக்கு மட்டும் பக்திக்கு என்ன எடுத்து, ஞானம் வைராகியம் 2த்துக்கும் தான் வயசு எடுத்து, பக்திக்கும் வயசு எடுத்து, கடைசியில எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு பக்தி இறுதியில யமுனை கரையை தொடரா. யமுனை கரையை தொட்ட பின்னாடி அவளுக்கு இளமை திரும்பிடுத்து. ஆனா ஞானத்துக்கும் வைராகியத்துக்கும் இளமை திரும்பவே இல்லை. அப்ப நாரதர் இந்த பெண்ணிடத்துல சொல்றாளாம், இது ஏன் இப்படி யாருதுன்னு தெரியல, ஆனா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, யமுனை கரை கண்ணன் கால் பதித்த இடம். ஞான திருஷ்டியால பார்த்து இப்போ ஒன்னொன்னத்தையும் சொல்ல போறாரு. இப்போ இவர் ஞானத்தையும் வைராகியத்தையும் எழுப்புறதுக்கு ரொம்பவே முயற்சிக்கிறார். பகவத்கீதையே வாசிச்சாச்சு, சஹஸ்ரநாமத்தை வாசிச்சாச்சு, வேதங்களை வாசிச்சாச்சு, உபனிஷத்துகளை வாசிச்சாச்சு, எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்சாச்சு. இருந்தாலும் அவ 2 பேர் எழுந்திருக்கல. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பக்தி புலமென்று இருந்தாளா நாரதர்கிட்ட சொல்றா ஓப்பனாவே, பக்தியான எனக்கே இதான் நிலைமைனா பக்தி இல்லாதவா நிலைமை என்னன்னா? அவளுக்கே வயசாடுத்தோலே கலியுகத்துல. பக்தியான எனக்கே இதான் நிலைமைனா என்ன அர்த்தம்னா, பக்தி பண்றவாளுக்கே இதான் நிலைமை. ஞானமும் வைராகியமும் இந்த நிலைமையில இருக்கு. பக்தி பண்றவாளுக்கே இல்லாத வாழ்கிட்ட போயிட்டு நான் என்னத்தான் கேட்கறது? அப்ப நாரதர் ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு அந்த இடத்துல, மா கலியுகத்துல உனக்காவது துளி காரியம் இருக்குன்னு சொல்லிக்கலாம், கூடவே ஞானத்துக்கு உன்னை விட குறைச்சலா துளியோண்ட காரியம் இருக்கு. ஆனா வைராகியத்துக்கு வேலையே இல்லை. ஒருத்தரும் வைராகிய சீலர்கள்லாம் கிடையாது. இந்த நிமிஷம் போயிட்டு பெருமாள்கிட்ட போயிட்டு ஒரு ஆத்திரத்துல சொல்லுவா, இப்ப நான் போயிட்டா தேவையில்லன்பா. அடுத்த நிமிஷம் போய் கேளுங்க, எல்லாம் சமாதானம் ஆன உடனே, இப்ப யாரா போவாடா, இன்னொரு 100 வருஷம் போட்ட, பார்க்க வேண்டியது எவ்வளவோ கிடக்கு, அப்படிதான் பேசுவோம். ஒரு கோவம்னு வர்றது, அந்த கோவத்துல எடுக்கிற அந்த முடிவு பெருமாள்கிட்ட போய் டைரக்டா சொல்லிட்டு வருவோம், நான் கேண்டே தான் இருக்கேன், இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? என் புத்திரன் சௌக்கியமா இல்ல, பௌத்திரி சௌக்கியமா இல்ல, யாருமே சௌக்கியமா இல்ல, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் பெருமாளை நின்று வச்சுட்டு இருக்கானா, ஐஷிண்டு பட்டா தேவலன்பா. அடுத்த நிமிஷம் போலாம், ஆனா எனக்குன்னு கடமை எல்லாம் இருக்கே, கமிட்மெண்ட்ஸ் இருக்கே, பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், அவளை தூக்கி கொஞ்சணும், அவளை வளர்க்கணும், அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவளை சீர்சரித்தில லிஸ்ட் தான் பெருசா போகுது. நம்ம போறதுக்கு தயாராலாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த பற்றுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், வேற எதையும் நம்ம சேர்க்க மாட்டோம். பெருசா பற்றுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், அந்த பற்றை விடுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. இது நிதர்சனம். இந்த பற்றை விட்டுட்டாள்னா பெருமாள்கிட்ட போறது இன்னுமே சுலபம். அதனால வைராகியத்துக்கு கலியுகத்துல சான்ஸே கிடையாது.
ஆனால்தான் தெளிவா பக்தி ஒண்ணு சொல்லிட்டு போனா. முக்தி வந்து பக்தியை பார்த்துட்டு, பக்தியே நீ கூட்டியானா வரேன், கோட்டியில ஒருத்தனுக்கு பக்தி முத்தி போறது அப்ப முக்தி கிடைக்கும்ட்டா. முக்தி இந்த ஞான வைராகியம் எல்லாம் அதுக்கப்புறம் நாரதர் இடத்துல சனகன், சனத்குமாரன், சனாதனன், சனந்தரன் பிரம்மாவனுடைய 4 குமாரர்கள். அவ வந்து வியோமவாணி, அதாவது அசரீரி வாக்கு மூலியமா நாரதர் இடத்துல உரையாடுறா. நீ இது ஒரு சத்காரியம் பண்ணா இவா 2 பேர் எழுந்திருப்பான்னுட்டா மயக்கத்துல. இந்த சத்காரியமா? நான் ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கேன், நினைச்சுட்டு இருக்கேன். நாராயண நாமத்தை மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா நல்ல காரியம் பண்ணுன்னா, இதுக்கு மேலே நல்ல காரியம் நானும் சுவாமி பண்றதுன்னா நீரே சொல்லுமேன்னா, ஒன்றும் பண்ணாத. நீ படிச்ச சஹஸ்ரநாமத்தை விட, கீதையை விட, எல்லாத்தையும் விட ஏற்ற முடியாது கிருஷ்ண கதை. கிருஷ்ண வைபவத்துக்கு எல்லா யுகங்கள்லையும் ஏற்றம் அதிகம். மற்ற சாஸ்திரங்களை காட்டணும், மற்ற புராணங்கள் இத்திஹாசங்களை காட்டிலும். அதனால சப்தாக விதிப்படி, சப்தாகம்னா சப்த அஹசுன்னு அர்த்தம். 7 பகல் பொழுதுல ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து வாசிக்கணும். அப்படி வாசிச்சியான்னா இவா 2 பேர் எழுந்திருப்பான்னா. பிரகலாத ஸ்தாளதாரி, பிரகலாதன் தாளம் போடுறதுக்கு வந்தாச்சு. 4 வேதங்களும் மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு வந்து உட்காண்டிருக்கா. அர்ஜுனன் வந்தாச்சு மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு. நாரதர் மேல உட்காண்டிருக்கார் பக்கத்துல. நடுவுல பெருமாள் உட்காண்டிருக்கார். யார் இவர்? இவர் தான் உயரதிகாரி. நம்ம நன்னா வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரி பக்கத்துல வந்து உட்காந்து நம்ம பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த பயத்துல பதட்டத்துல தப்பா எல்லா வேலையும் பண்ணக்கூடாது. அவர் வந்தார்னா இன்னும் சிறப்பா அந்த வேலையை பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி உயர்ந்த அதிகாரியான பெருமாள் வந்து அமர, நடுவில் அவர் அமர்ந்துருக்க. 7 நாள் விதிப்படி பாகவதத்தை வந்து ஞானம், வைராகியம், பக்தி 3 பேருமே கேட்கறா. ஞான வைராகியம் மூச்சு நுடுறா. இதுக்காக இது எல்லாருமே அறிஞ்ச விஷயம். 7ஆவது நாள் முடிவுல 2 பேர் மூச்சு நுடுறா. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கதைகளை எல்லாம் கேட்டு நம்மளாம் மூச்சுக்கு போறோமாங்கிறதா இப்ப கேள்வி. பொதுவா கேட்கறதே கேட்டிருக்கீர்களா அப்படின்றவா. கேட்டிருக்கோமேன்பா. இதே ஒரு இடத்துல கேட்டு இருக்கீர்களான்னு கேட்டா, கேட்டிருக்கேன், கேட்டு இருக்கிறதுனா இல்ல. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நான் வந்து சும்மா எல்லாத்தையும் கத்துனுட்டு அதுக்கேத்த மாதிரி நான் எதையும் பண்ண போறதெல்லாம் கத்துக்கிறதே வேஸ்ட். புரியுதா? மாஸ்டர் ஆஃப் ஆல் கார்ட்ஸ், ஜாக் ஆஃப் நன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் பாதி 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 தெரிஞ்சு வச்சுண்டு எல்லாம் தெரியுமே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த 7 நாள் விதிப்படி பாகவத்தை கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, இறுதியில நமக்கும் துளி வைராகியம், பக்தி, ஞானம் மூலம் பிறக்கும்ங்கிறது தான் காரணமே தவிர்த்து, நான் தான் போன வருஷமே பாகவதம் கேட்டேனே, இந்த வருஷம் என்ன போய் சொல்லப்படும், ஒன்றும் தேவையில்லை விட்டுருக்கோம் அப்படின்னா இதுக்கா யாரும் பாகவத கண்டென்ட் அதே தான். இதுக்கா என்ன புராண சாஸ்திரங்கள்ல போயிட்டு வருஷம் வருஷம் கண்டென்ட்டை மாத்திட்டே இருக்க முடியுமான்னு? மெயின் கண்டென்ட், பேஸ் கண்டென்ட் எல்லாத்துலயுமே அதுதான். திருப்பா உட்பட சொல்ற விதம், சொல்லக்கூடிய உதாரணங்கள் இதுதான் மாறும். அதனால இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து அதுல சொல்றச்சே சத்தியநாஸ்தபா சௌச்சம் தயாதானம் வித்தியதே அந்த இடத்துல சொல்றச்சே தெளிவா நாரதர் வந்து சொல்றார். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சொல்றதுக்கு தான் அந்த கதையவே பார்த்தா நல்லா அந்த விஷயத்த பார்த்து முடிச்சிருவோம். சத்தியம் நாஸ்தி தபஹ சௌச்சம் தயா தானம்ன வித்தியதே. கலியுகத்துல எல்லாரும் எப்படி இருக்கா? சத்தியம் பேசுறதே கிடையாது. அடுத்தது தபஹ சௌச்சம், தபஸ் அது விட்டு கொடுக்குற மனப்பான்மை. பெரிய பெரிய தபஸ்கள் ரெண்டுமே செய்யறது இல்லை. சௌச்சம் அப்படின்னா மனசுல நினைக்கிறத தான் வாயால பேசணும், வாயால பேசுறதான் செயல்ல காட்டணும். அதுக்கு ராமன் உதாரணம், கண்ணன் உதாரணம். நம்ம என்ன பண்ணுவோம்? மனசால ஒன்று நினச்சிப்போம், வாயில சொல்ல மாட்டோம். இது இந்த என்ன விஷயம்னா ஒர்க்கிங் ஸ்மார்ட் அப்படின்பா. நீ பண்ண போற காரியத்தை முதலியே வெளில சொல்லிட்டியான்னா கெடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வந்துருவா. அதனால நாங்க சொல்லாம வாய மூடின்னு அந்த வேலையை பண்ணிட்டு போடுவோம். இது ஒர்க்கிங் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. ஆனா சௌச்சமா இருக்கணும்னா மனசுல நினைக்கிறத மட்டும்தான் வாயால பேசணும். மனசுல உள்ள ஒண்ணு வச்சுண்டு வெளியில ஒண்ணு பேசினா சௌச்சமா இல்லைன்னு அர்த்தம்.
அதனால சௌச்சம் தயாதானம்னு வித்தியதே, தயை கிடையாது, காருண்யம்ங்கிறதே கிடையாது. அன்னைக்கு இது ரோட்ல போகும்போது கூட பார்க்குறேன், போரூர் போகும்போது ஒரு வண்டிக்காரன் இருக்கான், எதிர்க்க ஒருத்தன் வரான், கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் கால் மேலே ஏத்திட்டு போறான். அந்த ஆள் போயிட்டானா இருக்கானான்னு தெரியாது இப்போ. ஆனா இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற காருண்யம் இப்போ. அதனால காருண்யம் கண்டிப்பா வேணும். அதே போல வைராக்கியமும் வேணும். காருண்யம் இருக்குங்கிறதுக்காக வைராக்கியத்தை அப்படியே தாரவாத்து கொடுத்துடக்கூடாது. வைராக்கியமும் வேணும், காருண்யமும் வேணும். தயா தானம். எது தானம்? எங்கிட்ட இருக்கிற பழைய வஸ்திரத்தை கொண்டு போய் ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துட்டா இல்லாதவாளுக்கு தானம்னு பேரா? இல்ல. 10 வஸ்திரங்கள் இருக்குன்னா அதுல ஒரு வஸ்திரம் பிரயோஜனப்படுத்தாதமே இருக்கும். அது பட்டு வஸ்திரமோ நூல் வஸ்திரமோ எந்த வஸ்திரமா இருந்தாலும் பிரயோஜனமே படுத்தாத ஒரு வஸ்திரமா இருக்கணும். அதை கொண்டு போய் இல்லாதவர்கள்ட்ட கொடுத்தா தான் தானத்துல சேர்த்தினே கண்ணன் அர்ஜுனன் சொல்றான் பகவத்கீதையில. அதனால இதெல்லாம் இருக்கணும். உதரம் பரிணோ ஜீவாக வராக்காக கூட்ட பாஷினாக. உதரம் பரிணோ ஜீவாக வராக்காக கூட்ட பாஷினாக. ஜனங்கள் எல்லாம் கலியுகத்துல எப்படி இருக்கான்னா, வயத்து பொழப்புக்காக இன்னொருத்தர் மேல பழிய போட்டுட்டு பொய் சொல்லிட்டு அதர்மத்தை பண்ணிட்டு அவ மாட்டுக்கு வேலையை பார்த்து போயிட்டு இருக்கான். எப்ப 5121 வருஷங்களுக்கு முன்னாடியே இதுதான் விஷயம்னா இப்பெல்லாம் ஒண்ணுமே கேட்க வேண்டாம். கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலேயே பிராமணர்கள் எல்லாம் வேதத்தை கூறு போட்டு காய்கறி விற்கிற மாதிரி விற்க ஆரம்பிச்சுட்டா. ஸ்திரீகள்னா அவ இஷ்டத்துக்கு டெய்லி ஒரு ரூல் புக் அவ வச்சுட்டு இருக்கா. கேட்டா இதான் சாஸ்திரம்பா. அவளுக்குன்னு வரும்போது டெய்லி சாஸ்திரம் மாறும். புரியுறதா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாஸ்திரம் எப்படி இருக்கும், நாளைக்கு மாறும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல கவர்மெண்ட்ல மாத்துவா தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் ஒரு ரூல் ஒன்று போடுவா. இன்னைக்குலேருந்து இந்த சிஸ்டம் இந்த செட் ஆஃப் ஸ்கூல்ல ஆரம்பிச்சே ஆகணும்பா. நீ சுவாமி நேத்திக்கு வேற சொன்னேன்னா எல்லாம் கிடையாது, இன்னைக்கு சொல்றது நீ யாருமே. இப்படிதான் ஸ்திரீகள்லாம் பண்ணிட்டு இருக்கா லோகத்துல. அட்டூரியம் பண்றா. எல்லா இஷ்டத்துக்கும் ஸ்திரீ தர்மம் போயாச்சு. இப்ப ஸ்திரீகள்லாம் தர்மத்தை எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிறா? ஸ்திரீ தர்மத்தை 60 வயசுலயும் 70 வயசுலயும். ஸ்திரீ தர்மத்தை அப்ப தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? 15-16 வயசு ஸ்திரீ தர்மம் தெரிஞ்சுட்டா தான் உண்டு. ஏன்னா இப்போ உபன்யாசத்துக்கு வரவாள்லாம் இப்பதான் கொஞ்சம் இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிருக்கா. ஆனா வர மெஜாரிட்டி கும்பல் வயசானவா தான். ஏன்? சின்ன பசங்கள்லாம் வந்தா எங்கேயா பெருமாள்கிட்ட நாட்டை காமிச்சு லோகத்தை விட்டு போட போறோட? ஒன்றும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ பெருமாள்கிட்ட நாட்டமா தெரிஞ்சுட்டு இருக்காளோ, பெருமாள்கிட்ட நாட்டம் அதிகமா இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ அவ சௌக்கியமா இருப்பா. நம்மளை விட எதிரில் இருக்கிறவாளை விட, லௌகீகமா இருக்கிறவாளை விட பகவத் விஷயத்துல நாட்டம் காட்டக்கூடியவா பரம சௌக்கியமா இருப்பா. ஆனா அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தூயமாய் இந்த மாதிரி மனசா வாச்சா கர்மனா 3மே ஒன்னா இருக்கணும். சத்விஷயமா இருக்கணும், சுத்தியா இருக்கணும். தூமலர் தூவி ஆனுபூர பரியந்தம் பண்ணணும். ஆனுபூர பரியந்தம்னா என்ன? பெருமாளுக்கு பிடித்தமான புஷ்பங்கள், இட்டமான பசுக்கள்னு கடனை சொல்றோம் இல்லையோ. அதனால இட்டமான புஷ்பங்கள். பெருமாளுக்கு எது இட்டமான புஷ்பம்? விருந்தாதேவி. வடக்க போனா விருந்தான்பா கவலைப்படாதீங்க, 2 ஒண்ணுதான். இந்த பாங்கே பிஹாரி அப்படின்றாலும் இல்லையோ, அந்த பெருமாளுக்கு சில பாங்கே பிஹாரின்னா அவனுக்கு 3 இடத்துல வளைவு இருக்கும். கால் இப்படி வளைஞ்சிருக்கும், இடுப்பு கிட்ட ஒரு வளைவு இருக்கும், கை மடங்கி இருக்கும் புல்லாங்குழல் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால. அதனால பாங்கே பிஹாரின்னா 3 இடத்துல வளைவு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பல பேர் என்ன சொல்றான், வன்கே விஹாரியை தான் பாங்கே பிஹாரின்னு சொல்ற. 2ம் வேற. வன்கே விஹாரின்னு சொன்னா வனத்துல திரியக்கூடியவன் அர்த்தம். பாங்கே பிஹாரின்னு சொன்னா 3 இடத்துல வளைவு இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதனால இந்த வேக்கும் போக்கும் வடதேசத்துக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வடக்க ஒரு சில பேருக்கு வராத நல்லா பேர்ன்பா. அதனால கவலையே படாதீங்க. பன் அப்படின்பா. வன்னும் ஒண்ணுதான், பன்னும் ஒண்ணுதான். பன்னுனா BUN நான் சொல்ல, BAN ஒண்ணு இருக்கு. அதை இங்கிலீஷ் சொல்லும் போது பேன் அப்படின்பா. அது பேன்லாம் கிடையாது, BAN தான். இது பன் அவ்வளவுதான். அது வன்னுக்கும் பன்னுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2மே வனத்தை தான் குறிக்கும், காட்டை தான் குறிக்கும். அதனால அது மாதிரி பெருமாளுக்கு இட்டமான புஷ்பங்கள் என்னன்னு கேட்டா திருத்துழாய், துழாய் மாலை. பெருமாள் சாத்தின்னு இருக்காரோ இல்லையோ, துளசி மாலை. துளசி பெருமாளுக்கு ரொம்பவே பிரியமானது.
அந்த துளசியை கொண்டு பெருமானை அர்ச்சித்தல், தொழுது அந்த மாதிரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வாயினால் பாடி எம்பெருமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொண்டு அழைத்தல். எம்பெருமான நாம சங்கீர்த்தனங்கள் மூலியமா கூட்டம்னா என்ன ஆறுது? வாக் இந்திரியங்கள் ரெண்டுமே சுத்தி ஆயிடுறது. பெருமாளுக்கு ரிஷிகேஷன்னு பேரு. ரிஷிகளுக்கெல்லாம் கேசன் என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். இந்திரியங்களை அடக்கி வைக்கக்கூடியவன் அர்த்தம், கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம். ரிஷிகேஷன்னு பேரு. அந்த ரிஷிகேஷனை நம்ம வாக்கால பேசினோம் அப்படின்னா, அவன் நாமங்களை சொன்னோம்னா, இதுல எது பண்ணாலும் சரி வாக் சுத்தி அடையும். இந்திரியங்கள் தானே பெருமாள் கட்டுப்பாட்டுக்குள்ள போடும். அதனால நம் வசத்தே இந்திரியங்கள் இருந்தா கஷ்டம். பெருமாள் வசத்தே இந்திரியங்கள் இருந்தா தான் கட்டுப்பாட்டோட இருக்கும். நம் வசத்தே இருந்ததுன்னா வேணா வச்சுப்போம், வேண்டான்னா ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த இந்திரியங்கள் என்ன ஆகும்? தன் இஷ்டத்துக்கு ஊர் ஃபுல்லா மேய ஆரம்பிச்சிடும், மாடு மேயற மாதிரி. அதனால இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்திரியங்கள் பெருமாள் வசத்தே இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகுது? இந்திரியங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. மனத்தினால் மனசும் சரீரமும் அவனை தவிர்த்து வேற எதையும் தியானிக்க கூடாது. இத்தர தேவதாந்திர ஆராதனை, இதர லௌகீக விஷயங்கள், இதெல்லாம் நாட்டம் போகவே கூடாது. போறதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, பகவானுக்காகத்தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒருத்தராவது சொல்றோமா நம்ம? சச்ச, கணவனுக்கா வாழறேன், பேத்தி இருக்கா அவளுக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன், பொண்ணு பிள்ளை இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவளுக்கு ஒரு பேரம் பத்தி பார்த்தா அதுக்காக வாழ்வேன். நீ எத்தனை பேருக்கா வாழ முடியும்? நமக்காக வாழறவாளும் இருக்கா. நமக்காகனா நான் எனக்காக வாழறேன்னு சொல்றேன், அடுத்த வாளுக்கா வாழல. நமக்காக எனக்காக நான் வாழறேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். இது எனக்கா வாழ்தல். இது எல்லாம் தாண்டி பெருமாளுக்காக வாழறதுன்னு ஒண்ணு இருக்கு. பெருமாள்கிட்ட போயிட்டு, டே நான் இன்னைக்கு இந்த புடவை கட்டின்னு இருக்கேன், நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானா ஆமா இல்ல அவன் பதில் சொல்வான். ஏன்னா அவன் ஒண்ணு காது அடைச்சு நிக்கலாம், வாய் பேசாதவன் கிடையாது, எல்லாம் பேசுவான். அவன் நித்தியபடிக்கு ஹிருதய கமலத்துல இருந்துட்டு பேசிட்டு தான் இருக்கான். என்ன பண்ணிட்டோம் நம்மனா, காது ரெண்டுத்தையும் லௌகீகத்துக்கே விட்டுட்டோம் நம்ம. தாரவாத்து இந்த கன்னியாதானம் பண்ணி கொடுப்பா தெரியுமா, கல்யாணத்துல தானமா கொடுக்குறேன்னு, அந்த மாதிரி 2 காதையும் நம்ம லௌகீகத்துக்கே தானம் பண்ணி கொடுத்துட்டோம். அப்ப என்ன ஆகுது? வெளி சத்தங்கள் எல்லாம் காதுக்குள்ள போறதே தவிர்த்து, இன்னார் பேசினா இதுக்கா பேசுறா. இன்னும் சில பேர்லாம் இருக்கா, ஊருக்கா வாழ, ஊருக்கா வாழ்ந்து ஊர் என்ன உங்களை சீராட்டி பாராட்டி உங்களுக்கு செலவழிக்க போறதா, என்ன பண்ண போறது? இவா பேசுறா, ஏன் இவாளுக்காகவே நான் ஊரோட ஒத்து போறேன், இன்னும் தேவையில்லை. ஊர்ல இருக்கிறவா ஒத்தரும் சிபாரிசு பண்ணி நமக்கு ஒன்றும் பண்ணி கொடுக்க போறது இல்லை. பகவான் தான் சிபாரிசு பண்ண போறான் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவான் தான் எல்லாம் பண்ண போறான். அவன் ஆசிரித்து இருந்தா தான் நம்ம எல்லாம் ஏகாந்திகள் வம்சத்திலே சேர்த்தி, இல்லைன்னா நம்ம ஏகாந்திகள் கூட கிடையாது. அதனால அந்த இடத்துல பெருமாளை கொண்டாடணும். பெருமாளுக்காக நான் இருக்கேன், அவனுக்கு பிடிச்சிருக்கா நான் செய்யறேன், அவனுக்கு பிடிச்சிருக்கா நான் இதை பண்றேன், பிடிக்கலையா நான் பண்ண மாட்டேன். அவனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். அவன் செய்யாதேன்னு சொன்ன என்ன விஷயத்த நான் செய்ய மாட்டேன். எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வேன்னா பெருமாளுக்காக இருத்தல் மனத்தினால். அப்படின்னா மனசும் சரீரமும் இந்த உடம்பும் பெருமாளுக்கே உரியதாக இருக்கணும். சிந்திக்க அவாவாளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, உடனே நான் ஒரு சாஸ்திரம் எழுதுறேன்னு ஆரம்பிக்காதீங்க. அவாவாளுக்குன்னு தர்மங்கள் இருக்கு. இப்ப வர்ணாசிரம தர்மம் தனியா இருக்கு, கிரகஸ்தாசிரம தர்மம் தனியா இருக்கு, பிரம்மச்சரியாசிரம தர்மம் தனியா இருக்கு, சரியா, சன்னியாச தர்மம் தனியா இருக்கு. இது மாதிரி அவாவாளுடைய குலம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாளோ, எதை சாஸ்திரம்னு ஆச்சார புருஷர்கள் சொல்றாளோ அதை சாஸ்திரம்னு நாம மேற்படி ஏத்துண்டு நம்ம அந்த எம்பெருமானை பணிதல் சிந்திக்க வேணும். போய பிழையும் நம்ம சேர்த்து வச்சுட்ட எல்லா கர்மங்கள் போய பிழையும் புகுத்தருவான். சரணாகதிக்கு முன்பு செய்த பாப்பங்கள், சரணாகதிக்கு பின்பு செய்த பாப்பங்கள். பாப்பங்கள்னா பாவம் மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க. பாவம் புண்ணியம் ரெண்டுமே சரணாகதிக்கு முன்னாடி பண்றது, பின் பண்றது. அதனால புகுத்தருவான் நின்றனவும். சரணாகதிக்கு முன்னாடி செய்த பாப்பங்களையும் பெருமாள் அழிச்சுடுறான், சரணாகதி பண்ணும்போது அழிச்சுடுறான், பண்ண பின்னாடி பண்ற கர்மங்களையும் அழிச்சுடுறான். எப்ப அழிக்கிறான்? இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பெருமாள்கிட்ட மோட்சத்துக்கு போகணும்னு கிளம்புறதோ இல்லையோ,
அதனால அப்படி போறதே இந்த ஜீவாத்மாக்கு இருக்கிற கர்மங்களை எல்லாம் பெருமாள் அடியோடு அழிச்சுடுறான். அழிச்சுட்டு தான் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறான். எப்படி அழிப்பன்னா, நிறைய பாவங்கள் சரணாகதிக்கு அப்புறம் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். புண்ணியம் தான் கம்மியா படுத்திப்போம். பாவத்தை சேர்த்துட்டே போறதுனால என்ன ஆகுது, கடைசி காலத்துல அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. போற காலத்துல கால் வலி, கை வலி, கண்ணு தெரியாம போறது, காது கேட்காம போறது, ஒரு சில பேர் படுக்கையிலேயே போயிடுறா, ஒரு சில பேர் கோமால போறா. இதெல்லாம் எதனால வருது? பண்ண பாவத்தினுடைய பலன் தான் எல்லாமே. இதை ஒரு காரணமா வச்சுட்டு இருக்கோம். வயசா எடுத்துன்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன். வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துடும். லிஸ்டா சக்கரை வியாதி, பிபின்னு லிஸ்டா சொல்லிட்டே போனா என்னது இது? நமக்கு நாக்கு அடக்கம் வேணும். அது இருந்ததுன்னா சக்கரை வியாதி வராது. சும்மா 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 இஷ்டத்துக்கு கோவப்பட்டுட்டே இருக்கப்படாது. அனுக்ஷணமும் கோவப்பட்டு இருந்தா பிபி தான் வரும். பிபிக்கு டேப்லெட் போடுறதுனால மட்டும் பிபி சரியாயிடுது. பல பேர் நினச்சிட்டு இருக்கா பிபி டேப்லெட் போட்டால் சரியாயிடும்னுட்டு. பிபி டேப்லெட் போடுறதுனால மட்டும் ஒன்று பிபி அப்படியே குறைஞ்சு 0க்கு வந்துடாது. எல்லாம் நல்லிஃபை ஆகணும், நார்மலுக்கு வரணும்னா ஒழுங்காக டெய்லி வாக்கிங்னு எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும். கூடவே இப்போ உப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி தான் ஆகணும். பிபி இப்போ ஹையாக இருக்குது அப்படின்னா, ஒரு 300-400லாம் இருக்குன்னா கம்மி பண்ணி தான் ஆகணும். நான் அது உப்பு சாப்பிடாம என் நாக்கெல்லாம் வறண்டு போட்டு தான் உப்பு சாப்பிட்டே இருப்பேன். நான் பிபி ஏறிண்டே தான் போகும் இருக்கு. சர்க்கரை டெஃபினட்டாக கம்மி பண்ணி ஆகணும். சர்க்கரையும் பிபி ஏற்றும். அதனால சர்க்கரையும் கம்மி பண்ணி தான் ஆகணும். இந்த லிஸ்ட் ஆஃப் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினா தான் பிபி சுகர் எல்லாமே வராமல் இருக்கும். அந்த மாதிரி சரணாகதி சாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணினா தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியே பிறக்க போகிறது. இப்போ நல்லா சரணாகதிக்கு முன் சரணாகதிக்கு பின் இருக்கிற கர்மங்களை எல்லாம் பெருமாள் அழிச்சு விடுறான். நிஞ்சனவும் தீனில் தூஷாகும் செப்பு. அந்த எம்பெருமான இடத்துல கைங்கரியம் பண்ண 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 பெருமாள் நமக்கு உண்டான கர்மங்கள் எல்லாத்தையுமே அழித்து இறுதியில் ஸ்ரீவைகுண்டத்தையே, பெரிய வீடான ஸ்ரீவைகுண்டத்தை அனுகிரகம் செய்கின்றான். இதை இந்த இடத்துல ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காண்பிக்கின்றாள். மேற்படி 6வது பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாளை தினம் நாம் அனுபவிப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறையவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமண்ணை விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவி தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழையம் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோ ரெம்பாவாய். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.